அனைவருக்கும் வணக்கம். ஆக்சிஸ் பேங்க் பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கார்டோட பெனிஃபிட்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க் டைப்ல இந்த கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அதனால இந்த கார்டை நீங்க வாங்குறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஜாயினிங் ஃபீயாவும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே உங்களால இந்த கார்டை வாங்கிக்க முடியும். அப்படி நீங்க இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இதை மெயின்டைன் பண்றதுக்கும் ஆனுவல் ஃபீயா எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல. இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கார்டுக்கான ஆஃபர் இல்லாத டைம்ல நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குறதா இருந்துச்சுன்னா 1500 ரூபாயை ஜாயினிங் ஃபீயா பே பண்ணி இந்த கார்டை வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஜாயினிங் ஃபீலாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கிறதுக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வெல்கம் ஆஃபரா 2500 ரூபாய் மதிப்புள்ள எட்ஜ் ரிவார்ட் பாயிண்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெல்கம் ஆஃபரை நீங்க ஜாயினிங் ஃபீயை பே பண்ணி இந்த கார்டை வாங்கிறதா மட்டும் தான் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்க ஆஃபர் டைம்ல ஜாயினிங் ஃபீயை பே பண்ணாம இந்த கார்டை வாங்கிறதுக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த வெல்கம் ஆஃபர்லாம் கிடையாது. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் 10 ரிவார்ட் பாயிண்டை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரியில நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரிவார்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அந்த டிரான்சாக்ஷன் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரிவார்ட் பாயிண்ட டிடெக்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐயை கேன்சலே பண்ணா கூட உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ண அந்த ரிவார்ட் பாயிண்ட திரும்ப உங்களுக்கே கிரெடிட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இஎம்ஐ டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆப் மூலமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மினிமம் 2 டிக்கெட் ஆச்சும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மூவி டிக்கெட்டோட பிரைஸ் 250 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க 2 டிக்கெட்டா புக் பண்றீங்க அப்படின்னா ரெண்டாவதா வாங்கக்கூடிய அந்த டிக்கெட்டோட பிரைஸ்ல 100% டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்க வெறுமனே 250 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும், உங்களுக்கு 2 டிக்கெட் கிடைச்சிரும். ஆனா அதுவே நீங்க மல்டிபிள் டிக்கெட்டை புக் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா சிங்கிள் டிக்கெட்டோட பிரைஸே 250 ரூபாய்க்கும் அதிகமா இருக்குது அப்படிங்கும் போது அதிகபட்சமாவே உங்களுக்கு 250 ரூபாய் வரைக்கும் தான் இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆஃபரை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால இந்த ஆஃபரை ரெடி பண்ணிக்க முடியும். ஈஸி டின்னர் பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க ஏதாச்சும் ஒரு டேபிளை புக் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட்டை இந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போதும் சரி, அப்படிலாம் நீங்க புக் பண்ணாம டைரக்டா அங்க போயிட்டு உங்களுக்கு ஆயிருக்கக்கூடிய பில் அமௌண்ட்டை ஈஸி டின்னர் பிளாட்ஃபார்ம் மூலமா இந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்றீங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா 800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மினிமம் 2500 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை இவங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெட்னஸ்டே டிலேட் ஆஃபர்னு எல்லா வெட்னஸ்டேயுமே இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிராண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான மினிமம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்புறம் மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அப்புறம் மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டா நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2,50,000க்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டுக்கான அந்த 2.5 lakhs த்ரெஷோல்ட்ல நீங்க பண்ணக்கூடிய யூட்டிலிட்டி, டெலிகாம், ரெண்டல், வேலட், கவர்மெண்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், கோல்ட் அண்ட் ஜுவல்லரி, ஃபியூயல், எஜுகேஷனல் சர்வீசஸ் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் எல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பெர் குவார்ட்டருக்கு 2 டொமஸ்டிக் லங் எஸ்எஸ் காம்ப்ளிமெண்டரியா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பாஸ்ட் 3 monthsல 50,000 ரூபீஸ்க்காச்சும் இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான லங் ஆசஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த லங் ஆசஸ் எங்கெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத உங்களால ஸ்கிரீன்லயும் பாத்துக்க முடியும். அப்புறம் ஒரு சில இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டையுமே இந்த கார்டுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே தான் இந்த கார்டுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பாத்துடலாம். இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20ல இருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் நீங்க பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டே பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 500 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த விதமான லேட் ஃபீயும் போட மாட்டாங்க. 500 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லேட் ஃபீயா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. நீங்க ஒருவேளை மினிமம் டியூ அமௌண்ட்டை தொடர்ந்து 2 மாசத்துக்கு பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த லேட் ஃபீயோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸும் ஆட் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்படி ஆட் ஆகக்கூடிய 100 ருபீஸை நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ற வரைக்குமே ஆட் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.75% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 55%. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்லயே அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கூடவே இன்ட்ரெஸ்டும் ஆட் ஆகும். நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இந்த இன்ட்ரெஸ்டையும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன அதே பெர்சன்டேஜ் தான். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி ஃபியூல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மினிமம் 400 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 4000 ரூபாய் வரைக்கும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபியூல் சர்ஜார்ஜஸ் பிடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜை பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட் அப்பவோ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரே பில்லிங் சைக்கிள்ல 25,000க்கு அதிகமான அமௌண்ட்டை யூட்டிலிட்டி பில் பேமெண்டா நீங்க பே பண்ணும்போது அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷன் அப்போ ஃபியூயல் சார்ஜஸோட சேர்த்து ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயும் ஆட் ஆகும். இந்த ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயை ஒரு பில்லிங் சைக்கிள்ல 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க ஃபியூயல் டிரான்சாக்ஷனா பண்றப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. போன்பே, அமேசான் பே மாதிரியான வேலட்ல இந்த கார்டுல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க லோட் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம லோட் பண்ணிக்க முடியும். 10,000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஒரே பில்லிங் சைக்கிள்ல இந்த வேலட்ல லோட் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜ் பண்ணிப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 20 பைசா. இந்த ரிவார்ட் பாயிண்டை உங்களால கேஷாவும் ரெடீம் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கேஷா ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெடிம்ஷனுக்கும் ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயா 99 ரூபாயை சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயை அவாய்ட் பண்றதுக்கு இவங்களோட ஸ்டோர்ஸ்லயே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த விதமான ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயையும் சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், உங்களோட வயசு 18ல இருந்து 70க்குள்ள இருக்கணும், நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃபுக்காக உங்களோட பே ஸ்லிப்பை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டை இன்கம் ப்ரூஃப்காக நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது கூடவே பேன் கார்டு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்றேன், இந்த கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃப்ரீயாவே கொடுத்தாலும் இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க் டைப்ல இருக்கிறதுனால விசா அப்புறம் மாஸ்டர் கார்டு மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த கார்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க் டைப்ல இருக்கக்கூடிய எந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதா இருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். அப்படிலாம் இல்லாம நீங்க ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனும் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த கடைகள்ல இந்த கார்டை அக்செப்ட் பண்றாங்களா அப்படிங்கறத கேட்டுட்டு வாங்குறது பெட்டர். டயர் 1 சிட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இந்த கார்டை அக்செப்ட் பண்றது டவுட் தான். நீங்க எந்த லொகேஷன்ல இருந்து இந்த கார்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த கார்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா இதுக்கான பில்ல கரெக்டான டைம்ல நீங்க பே பண்ணி ஆகணும். அப்படி பே பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா.